சக்கதேவி, என் சேவல் தோல் விழுந்து விட்டதம்மா, என் சேவல் தோல் விழுந்து விட்டது. எட்டிய புறத்தாரில் 8000 சேவல்களை வென்ற எனது வெள்ள சேவல் இன்று முள்ளிப்பட்டி கம்பளத்தாருடைய சேவல் போருக்கு சென்று எனது வெள்ள சேவலும் காலநிறம் உள்ள கருப்பு சேவல் அனைத்து சேவலுமே இருந்து விட்டேன். சக்காதேவி, அந்த சேவலை என் தந்தையர்கள் எனக்கு தருகின்ற பொழுது இந்த சேவல் என்றுமே போரில் இறக்காது. ஒருவேளை இந்த சேவலாகப்பட்டது இறந்து விட்டால் உனக்கு பாஞ்சால குறிச்சி போய் மன்னருக்குத்தான் ஆபத்து என்று தெரிவித்தார் எனது தந்தை. எனது தந்தை சொன்ன வாக்கு பலித்து விடுவோம் இருக்கின்றது. சேவல் இறந்த காரணத்தினால் இதயமே வெடித்து விடும் போல் இருக்கின்றது. இதயமே வெடித்ததம்மா, ரத்தமிங்கே உரைந்ததம்மா, எல் இதய தீபமல ஏங்கி மனோ பாரதம்மா. இதயமே வெடித்ததம்மா, ரத்தமிங்கே உரைந்ததம்மா, எனது ஆடுவதற்கு அதில் வெள்ளை தெரிவிக்க வேண்டும். வல்ல நாடு செல்ல வேண்டும். வல்ல நாட்டையும் நேர்விடுத்து வல்லவனாலுமே நான் வந்து சேர்ந்து விட்டு கண்டவில்லையம்மா.
சாமி, என்றைக்குமே உங்கள் முகம் வாடாமல் இருக்கின்ற முகம் இன்று வாட்ட முகமாக இருக்கின்றது. சுவாமி, நடந்தது என்னவென்று தெரிவிங்கள் சுவாமி. சுவாமி, அந்த உள்ளிப்பட்டி கம்பளத்தான சேவல் போருக்கு சென்று எனது வெள்ளை சேவலும் காக நிறமுள்ள கருப்பு சேவலும் அனைத்து சேவலையும் இழந்து விட்டேன். சேவல்கள் அத்தனையுமே இழந்து வந்து விட்டேன் என்று தெரிவிக்கிறீர்களே சுவாமி. சுவாமி, கண்ணை வெள்ள சேவலுமே நான் இழந்தேன், நான் இழந்தேன். எல்லாம் கொடுமை சுவாமி. வெள்ள சேவலுமே நான் இழந்தேன். வெள்ளைய தேவன்னா சேவல் இருந்த நன்மையா தீமை என்று பார்க்க வேண்டும். அதற்காக என்ன நான் அந்த காற்றாலை பங்களா சென்று நித்திரை செய்ய வேண்டும் கண்டு நான் அந்த காற்றாலை பங்களா சென்று நித்திரை செய்தால் நமது குலக்கடவுளாகிய சக்காதி வந்து சொப்பனத்தில் உச்சரிக்கும் சேவல் இறந்தது நன்மையா தீமையா என்று பார்த்து வருகின்றேன். நான் நித்திரமங்கலம் செய்வதற்கான அனைத்து ஆயுதங்களும் எடுத்து வர வேண்டும் கண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சாமி? கல்லை என்றைக்கும் இல்லாத
நான் அந்த காட்டோட மங்களம் சென்று நித்திரை செய்தால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நித்தியமங்கம் செய்தால் கட்டிய மனைவி என்று பாராமல், பெற்ற தாய் என்று பாராமல், ஈக்கள் பறந்தாலும் இருதுண்டாக வெட்டக்கூடியவள் கண்டே. சுவாமி, என்னை எழுப்புவதாக இருந்தால் நம்முடைய நாட்டிற்கு எதிர்நாட்டு மன்னர்கள் வந்தால் மட்டும் ஜாக்கிரதையாக எழுப்ப வேண்டும். நான் அந்த காட்டாடி மகளா சென்று நித்திரை செய்து வருகின்றேன் கண்டே. அப்படியே சென்று வாருங்கள் சுவாமி. தருவான தென்னமார சோலையை தீரனு தீரை செய்து வரேன். ஆபத்து என்று சொல்லி சுந்தரலிங்க ஓடோடி வந்து லிங்கம் கொடுத்திருக்கின்றார். அவரை நாம் எப்படி எழுப்புவது? ஒரு சிறிய மண்ணாங்கட்டி எடுத்து இருந்துவிட்டு பின்பு நடந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சிப்பு அரும்பரும்பா போட்டாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது என்னால. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ?
மண்ணாங்கட்டி எடுத்து எரிந்து விட்டு பின்பு நடந்த விவரங்களை இவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு மண்ணாங்கட்டியை கையில் எடுத்து மன்னர் எடுத்து நடந்து மன்னிக்க வேண்டும் சுவாமி. நித்திரை பக்கம் செய்யும் பொழுது எழுப்பினார் சித்திரந்து செய்வேன் என்று தெரிவித்தீர்கள் சுவாமி. தாங்கள் எழுப்பிவிட்டேன் சுவாமி. பாஞ்சிராமத்தி என்று சொல்லி சுந்தர்லிங்க ஓடோடி வந்து லிகிதம் கொடுத்திருப்பீர்கள் சுவாமி. இல்லைக்கம்மா சுவாமி அச்ச வேண்டாம், அருகில் வா, இந்த கடிதத்தை கவனிப்போம். கண்டே ஹலோ 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 சுவாமி ஹலோ ஹலோ மகனே 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 குலத்தே புத்திரனே என் மகனே போர் வண்ணாவாத வெள்ளை புறப்பட்டு வந்து சேர்வாய் மகனே 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 சத்தியத்திற்காகல்லவோ எனது நபி உமையாவும் கத்தியையும் விட்டெறிந்து கலங்கி மயங்குறாண்டா ஜெல்சேனை தலைவாபாதர் வெள்ளை சீக்கிரம் வந்து சேர்வாய் மகனே மகனே மகனே
மகனே மகனே மகனே கண்ணே காகமரவாட வாஞ்சையில கண்ணே கப்பெரியாவாட காலமஜா கண்ணே சிட்டு மரவாட வாஞ்சையில கண்ணே சீம வெள்ளாயல் வந்துவிட்டான் மத்தில வீரம் பாடைத்தவார கண்ணே மன்னர் வழங்குகிறார் உமத்துறை திட்டம வெள்ளையவாறு வென்று கொட்டைகள் வெள்ளையம்மா நான்கு திசையில் பட்டாள கொண்டு விட்டது கட்டை சுவாமி நான் அந்த பாஞ்சால குறித்து போருக்கு செல்ல வேண்டும் சுவாமி போருக்கு போராடி வெள்ளையம்மா வேண்டுமடி சுவாமி என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி போருக்கு சென்று வருகின்றேன் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி இன்று கண்ட கலவு நினைத்தால் எனக்கே பயமாக இருக்கின்றதே இங்கிருந்து நாளை செல்ல வேண்டும் சுவாமி ஊருக்கு போகின்றவனே கனவு கண்டா என்று தெரிவிக்கின்றாயா என்ன கனவு கண்டா சொல்லு சுவாமி இது நான் கண்ட கனவுகளை சொல்கின்றேன் சுவாமி போகாதே போகாதே என் கனவா கொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் கொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் இல்லையம்மா போகாதே போகாதே என்கிறோ பண்ணாத கனவு கண்டேன் என்று தெரிவிக்கிறேன் அதி கண்ட கனவு சொல்லப்பட்ட ஆள் கட்டு கண்ட கனவுகளை சொல்கின்றேன் இன்றைக்கு நேரமே கண்டே கண்டாலாம் எலுமிச்ச மூந்தோட்டம் அழிய கண்டா என்று தெரிவிக்கின்றாயா அடி இஞ்சிக்கு ரெடி கண்டால் இங்கிலீஷ் விட்டுவிட்டு கண்டால் இங்கிலீஷ் காரணம் வெட்டுவேன் சாமி இன்னும் என்ன கரகொடை சொல்லு இன்னும் சொல்கின்றேன் சாமி மஞ்சள் கிணறுமே கண்டே மன்னவர் சண்டையை வெற்றிகள் மன்னவ சண்டையை வெற்றிகள் அடி மஞ்சள் இருக்கிறார் மன்னவர் சண்டை வெற்றிகள் மஞ்சக்கிரியை கண்டால் மன்னவர் வட்டாரத்தை வெட்டுவேன் சாமி கனவு கொண்டாய் இதோ கூறுகின்றேன் சாமி குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டே சாமி குளிக்க மஞ்சள் அரைக்க போல அடி குப்பை கருவலமாக கண்டால் குப்பிடத்தை வெட்டுவிடேன் சாமி அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்கின்றேன் சாமி 1000 பேர் கூட
1000 பேர் கூடி கட்டிய தாலி அருந்து விழுகவே கனவு கட்டா இருந்திருக்கிறாயா அட்டி அருந்து விழுக கனவு கட்ட ஆள் அட்டிய பட்டு கனவு கொண்டால் அந்நிய நாட்டு ஒட்டாத்தை வெட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்கின்றேன் சாமி, கயிற்றாற்றிலே கட்டப்புலியில் கட்டபொம்ம மாமா தொந்தர் கட்டா என்று தெரிவிக்கின்றாயா? கட்டபொம் என்று பேர் சொன்னால் காக்கம் பரவாது வாஞ்சையில் அப்படி இருக்க கட்டபொம்மரால் சிறு பேர் அளவருக்கு வாழ்ந்து விட்டாய். அடி கட்டபொம் முதல் கட்டால் சாமி ஊருக்கு மேற்கே மேற்கே ஒட்ட வழியில் ஓமத்திர மாமா உடக்கண்டா என்று தெரிவிக்கிறாய். ஓமத்திர பேர சொன்னால் ஊக்கம் பரவாது வாஞ்சையில் அப்படி இருக்க ஓமத்திர பேர சொன்னால் அளவருக்கு வளர்ந்து விட்டாய். அடி ஓமத்திர உடக்கண்டால் ஒன்றரை வைத்தவரே சாமி இப்படி தப்பன கண்டதினா மரபத்தில் வருந்தவள் மூல் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். நான் அந்த பாஞ்சால குறிச்சு போருக்கு சென்று தான் வர வேண்டும். என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி? இல்லையம்மா, போருக்கு போகின்ற வேளையில் என்ன செய்ய வேண்டும்? போக்கு தண்ணீர் எடுத்து வர வேண்டும். கட்டி போருக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொண்டு வரி போருக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொண்டு வரி சென்னைக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணீர் கொண்டு வரி வெள்ளையம்மா தண்ணீர் எடுத்து வந்து விட்டாயா? கண்டே இல்லையம்மா, அடி சொப்புன்னு செலவிட்டு ஆள் சித்தம் அடி சொப்புன்னு செலவிட்டு ஆள் சித்தம் இல்லையம்மா, போருக்கு தடை சொல்ல வேண்டும் என்று செப்பலது விட்டாய். வேணும் என்று போடவில்லை சுவாமி, கை தவறி கீழே விழுந்து விட்டது சுவாமி. உண்மையாக உண்மையாக தேவி ஜக்காதேவி ஆணையாக கை தவறி கீழே விழுந்து விட்டது சுவாமி. கை விழுந்து விழுந்து விட்டதா? ஆமாம் சுவாமி. இல்லையம்மா சுவாமி, நீயும் பொல்லாத நிலைமையில் கண்டிருக்கின்றாய். நானும் எனது ஆயுதசாலையில் ஆயுதங்கள் இருக்க செல்கின்ற பொழுது என் காலில் கற்களுடைய காரணத்தினால் நான் அந்த பாஞ்சால குறிச்சி போருக்கு சென்று திரும்ப லட்சம் என்ற கதை. ஐயோ, என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. அதற்காக உனது அக்கா தங்கை 6 பேர் அழைத்து எனக்கு உயிரோடு ஒப்பாரி சொல்லி அழுக வேண்டும். கண்டே ஐயோ, என்ன கொடுமை சுவாமி. தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே காரியங்கள் முடிக்க சொல்கிறீர்கள் சுவாமி. உண்மைதான் கண்டே. இருந்தாலும் தாங்கள் உண்மை தகாலை பின் வைக்க மாட்டேன் என்று தெரிவிக்கின்றீர்களே சுவாமி. தாங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? சொல்கிறேன் சுவாமி. கண்ணே ஜவுளி கடைக்கு மேல் போய் வாமா வெள்ளையம்மா ஆடுகிறே
கட்டுங்கம்மா வல்லவ வெள்ளையே தேவனுக்கு தன்னே வல்லவ வெள்ளையே தேவனுக்கு மன்னவர் கங்காரில் கட்டுங்கரி கண்ணே மன்னவர் கங்காரில் கட்டுங்கரி இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் முப்படைக்கு படைத்தளம் என்று பெயர் பெற்று வாழ்ந்த அடிக்கண்ணே எனக்கு 7 மனைவிகள் இருந்த கூட கண்ணே எனக்கு 7 மனைவிகள் இருந்த கூட வெள்ளையம்மா பிள்ளையம்மா உனது அக்கா தங்கி 6 பேர் அழைத்து வந்து எனக்கு ஒப்பாரி சொல்லி அழைக்க வேண்டும். நமது மரவர்களை வழக்கப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால் உள்ளூர் குருமகன் அழைத்து வந்து எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சனங்கள் அனைத்தும் செய்ய வேண்டும் கதை அப்படி செய்கின்றேன் சுவாமி. அப்படியா அக்காளா பெண்கள் அழைத்து நமது குடிமகன் அழைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரைகளை செய்து முடிக்கின்றேன் சுவாமி. அடியா அக்கா இன்று நமது கணவர் போருக்கு செல்கின்றார். அவருக்கு உயிருடன் கர்மாதி காரியங்களை முடிக்க வேண்டும். பாவி கொலகார மனுஷன் என்கிட்ட இருக்கும் போது போருக்கு போக நினைப்பு வந்துச்சா? இவன் உசுரோட அடுப்புலானே இருக்கிறான். சரி போயிட்டு வந்து என்ன செய்யலாம்? அவருக்கு உயிருடன் கர்மாதி காரியங்கள் முடிக்க வேண்டும். நமக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லாத காரணத்தினால் நமது குடிமகன் அழைத்து சீரண்டி மக்கள் அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். அந்த ஆள் இப்பதான் அழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அட பவுடரப்பா நீங்க வேற அதெல்லாம் வந்துருவாரு. எங்கடி என் புருஷனை காணா? ஐயோ அப்படி ஏகிட்டே இல்லாத ஓகிட்ட என்ன அவரை சந்தோஷப்படுத்து. அவருக்கு தோசை வரணுமா?
அப்படித்தான் இருக்கான். ஊத்தாப்பு வேணுமா? ஆ. என்னைய வேணான்னு தானே வாங்கிட்டு வந்தாரு. இப்ப என்ன சந்தோஷம் போட்டு அடிக்குது. டேய், யாரா அவ? ஏய் தம்பி, ஏய் சின்ன பையா, என்னடா 10 மணிக்கு மகட்டி நினைச்சான். மாமா மாமா, இன்னைக்குதான் சரியான நேரம் வந்திருக்கு. வா, இன்னைக்காவது நேரமா முடிங்க. கன்றாவிய போட்டுக்கிட்டு இழுன்னு இழுவ போடுறீங்க. மாமா, ஐயோ, அதான் இப்ப என்னதான் பார்க்க மாட்டீங்க? எப்படி பாப்ப? பார்க்க மாட்டாரு. பழிச்சுன்னு இருந்தா அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. என்னமோ தெரியல, இப்ப கருப்பா இருக்கிறதா பிடிக்குது. அதுக்காகத்தான் வண்டி போட்டு அலையறாரு. நான் வந்தா தான் நீ வருவேங்கிறாரு. மாமா 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 மாமா, உன்னைய பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு மாமா. அந்த ஒரு இதை மட்டும் செய் மாமா. ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா அதை மட்டும் செய் மாமா. செய். வருஷம் சிவன் ராத்திரி சந்திச்சது, அதுக்கப்புறம் இன்னைக்குதான் சந்திக்கிறான். செய் மாமா. எப்ப நோனிக்கு போங்கப்பா 2 பேரும். என்ன பொறுப்ப பத்தியா? நோனிக்கு போல. நோனிக்கு போ, அதுக்கு போன்ட்டு வந்துட்டேன். ஆமா, இங்க சமாச்சாரம் சரியில்லையா அவருக்கு? அவர் என்கிட்ட செய்ய மாட்டாரா? அவன் தான் நல்லா செய்வாரா? உன்னைய விடியட்டு இவரே பேசிக்கிறேன். குடிமகனே, வாயா வெளியில. ஏப்பா நீதான் சிறக்க வரலங்கிற, இதுக்கு எதுக்கு வராத? தொலைச்சிட்டியா? பாட்டை வேற மறந்து. இரு தெரியும், நீ பவுடர் அழிக்கும் போது அப்படிதான் நடக்கும்னு. என் புருஷன் போறதுக்கு போறாரு, அவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு விடியா? உசுரோட வா. உசுரோட போறாரா? எங்க பள்ளியா தொலைஞ்சிட்டியே. என்ன அவ்வளவு நல்லாத்தான் வச்சிருந்தேன் நானு. என்னமோ அவளை வளர்த்ததுல இருந்தே இப்படி. என்னப்பா மண்டி போடுப்பா, மண்டி போடு, சரியா இருக்க. இந்தப்பா, நாங்களே நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். என் புருஷன் போருக்கு போறாருன்னு நீ எதுக்கு ஓப்பாரி வைக்கிற? அந்த அதுக்கு எப்பயுமே தண்ணி வராது. பேசாம உனக்கு என்ன வாங்கிட்டு அங்க கட்டியா? நல்லா அவுத்து விட்டு அங்க காட்டு, புழு புழுன்னு இருக்கும். கட்டியா? அங்க அப்படித்தான் வாடகை அடிக்க. நீ பேசாம செய்யறத செய்ய. வரவங்களா நாட்டம் முடிச்சவங்களா கட்டி தொலைற நேரமாவது. ஆற புடிச்சுக்கிட்டு நீ செய்ய வேணாம், அங்க செய்ய. எப்படி ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்காரு பாருங்க என் புருஷன். அப்ப கூட நல்லா இல்ல, இப்பதான் நல்லா இருக்குது. இப்ப நல்லா இருக்காருல? இந்த வேஷம் தான் சரியா இருக்கு. கண்ணுல உடப்பா. தண்ணிய கீழே விட்டுறாத. தண்ணிய உழ விடாதப்பா. என்ன தண்ணிய காணா? கிழக்கம் முடிச்சு நல்லா அடிப்பாராட்டு. காசு வைப்பா. அவர் சுண்ணாம்பு எடுக்கிறாரியா? அம்மா சில்லற இருந்தா 1 ரூபா கொடுங்க.
ஐயா என் புருஷனுக்கு நெத்தி காசு வைக்க 1 ரூபா கொடுங்கய்யா. 4 நாள் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியானால் செய்ய வேண்டிய மக்கள் செய்து முடிப்போமா? எல்லாம் வாங்க, ஏந்திரிச்சு காசு போடுங்க. வீதியிலே எஞ்சாமே போகிறதா 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 அதே மண்ணா போகிறதா நிம்மதிய போகிறதா அந்த பொண்ணுறதா எஞ்சாமே போகிறதா போகிறதா எஞ்சாமி போகிறதா 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 ஆசை பண்ண போகிறதா எங்கள் பண்ண போகிறதா இந்த வெள்ளிரவா எஞ்சாமி வந்தரதா வந்தரதா பாதையிலே எஞ்சாமே போகிறதா 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 அதே மண்ணா போகிறதா நிம்மதிய போகிறதா அந்த பவளரதா எஞ்சாமே போகிறதா எஞ்சாமி போகிறதா 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 ஆசை பண்ண போகிறதா எங்கள் பண்ண போகிறதா இங்கே பவளரதா எஞ்சாமி அம்மரதா அம்மரதா எஞ்சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி ஆசை பண்ண மூங்கி வெட்டி இந்த முத மூங்கி எஞ்சாமி வெல்வலச்சே வெல்வலச்சே நானூறு எஞ்சாமி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி மூங்கி வெட்டி ஆசை பண்ண மூங்கி வெட்டி என்னோட மூங்கி எஞ்சாமி வெல்வலச்சே வெல்வலச்சே இன்னைக்கு இந்த முள்ள கல்கோட்டை இந்த முள்ள கல்கோட்டை எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரையே நம்ம இனம் பெருத்தன நாடு உங்க கண்ணுள்ள நாளையிலே நான் இந்த ஒதுக்கி வச்சேன் நம்ம எனக்கார தள்ளி வச்சேன் இந்த முள்ள குத்துறதா இந்த சண்டல ஜீமையிலே சரிகர பட்டணத்தில் நீங்க இல்லாத நாளிலா நம்ம எனக்கார எசுறது எனக்கு இருக்க மனங்குடலையே இன்னைக்கு சங்கமுள்ள கல்கோட்டை எனக்கு வாச்சிட்ட எஞ்சாமி என்றுரைய நம்ம சனபெருத்தன நாடு உங்க கண்ணுள்ள நாளையிலே நான் சங்க ஒதுக்கி வச்சேன் நம்ம
சனத்தார தள்ளி வச்சே இந்த சங்கமுள்ள குத்துறதோ இந்த சண்டன ஜீவையிலே சடிகர பட்டணத்தில நீங்க இல்லாத நாளிலா நம்ம சனத்தார ஏசுறது எனக்கு ஜெயிக்க மனம் கூடலையே இன்னைக்கு மாமரத்து பச்சை எல்லாம் மாமரத்து பச்சை எல்லாம் எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நம்ம இந்த வச்சு கொஞ்சிருந்தே இன்னைக்கு மாவாள பொம்மை செய்து எனக்கு வாச்சிட்ட அச்ச வயிற வேறுவதடி கம்பமே இன்னைக்கு மாவாள பொம்மை செய்து எனக்கு மைதல் என்று வந்தாயோ இன்னைக்கு மாவன் தான் பேசலையே எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய எனக்கு மைந்தன் கதி தீரலையே இன்னைக்கு வாசலில மல்லி வச்சு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நம்ம வகை வகைய நேர்வாச்சே இந்த வாசலில பூத்த பூவு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய இந்த சண்டாளி வயிற்றுலையும் பூத்திருந்தா இன்னைக்கு வயிறு இடம் கொடுக்கும் எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நம்ம வாரிசு பேரு சொல்லு இன்னைக்கு கொல்லையில மல்லி வச்சு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நம்ம கொடமா நேர்வாச்சு இந்த கொல்லையில பூத்த பூவு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய இந்த சண்டாளி கொடலையும் போத்திருந்தா இன்னைக்கு குடலை இடம் கொடுக்கும் எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறையே நம்ம பாத்திரம பேரு சொல்ல இன்னைக்கு பூசன் திருநூறு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறையே நீங்க பூச செய்ய பண்ணீரு நீங்க பூசை செய்து வெளியில் வந்தா இன்னைக்கு பொண்ணு மணி அடிக்கும் நீங்க போக விடவோ மணக்கும் இன்னைக்கு சாத்து திருநூறு எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறைய நீங்க தலைமுழுகம் பண்ணீரே நீங்க தலைமொழிகளில் வந்தா இன்னைக்கு தங்க மணி அடிக்கும் நீங்க தங்கமிடவோ மணக்கும் ஆறு நாரவில்லை என்னது தீரவில்லை என்னதையே ஒப்புக்கொள்ளும் பெண்கள் உரிமை கழுதம் வெள்ளையம்மாள்
கூலி கலவர் 6 பெண்கள் சுவாமி கொடுத்து கலவர் வெள்ளையம்மாள் வெள்ளையம்மாள் நான் அந்த பாஜார் புடிச்சுக்கு சென்ற பிறகு ஒப்பு கழுதாவல் 6 பெண்கள் உருவை கழுதாவல் வெள்ளையம்மாள் உருவை கழுதாவல் வெள்ளையம்மாள் ஒப்பு கழுதாவல் 6 பெண்கள் 6 பெண்கள் உரிமை கழுதாவல் வெள்ளையம்மா உரிமை கழுதாவல் வெள்ளையம்மா கூலி கழுதாவல் 6 பெண்கள் உனக்கு கழுதாவல் வெள்ளையம்மா உனக்கு கழுதாவல் வெள்ளையம்மா ஏன் 4 மணிக்கு முடிச்சிடலாமா இப்படி வெள்ளையம்மா சுவாமி நான் அந்த பாஞ்சால குறிச்சி போருக்கு சென்ற பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் சுவாமி கண்ணே அண்ணனையும் மறந்துடாடி ஆசார கொண்டைய அமிழ்ந்திடாடி ஆசார கொண்டைய அமிழ்ந்திடாடி சின்னனையும் மறந்துடாடி சிங்கர கொண்டைய அமிழ்ந்திடாடி சிங்கார கொண்டைய அமிழ்ந்திடாடி கந்தர வளையலை உடுத்திடாடி கந்தர வளையலை உடுத்திடாடி வெள்ளையம்மா சுவாமி நான் சென்று வருகின்றேன் நான் பாஞ்சாலம் குறிச்சி போருக்கு சென்ற பிறகு நமது சக்கராதேவி ஆலயத்தில் தூண்ணா மணிவிளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்காகப்பட்டது அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த விளக்காகப்பட்டது அணைந்து விட்டால் நான் அந்த பாஞ்சால குறிச்சி போரில் மாண்டு விடுவேன் என்று நினைக்க வேண்டும் கண்டு சுவாமி சென்று வருகின்றேன் அப்படியே சென்று வாருங்கள் சுவாமி ஹலோ மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதனினை போதன்று பாவ மனிதனின்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார்
நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும்